ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் பேஷன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஆட்டுக்கால் சூப்பு. இந்த ஆட்டுக்கால் சூப்பில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கை கால் வலி, மூட்டு வலி இருக்கிறவங்களாம் இதை குடித்தா ரொம்ப இதமாக இருக்கும். உடம்புல உள்ள சோர்வெல்லாம் நீங்கி நல்ல சுறுசுறுப்பாக இருக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் குடிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம். நம்ம சின்ன வெங்காயம் சூப் செய்யும் போதே போட போகிறோம். அதனால் இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். இதெல்லாம் நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு குக்கரில் நம்ம ஆட்டுக்கால் சுத்தம் பண்ணியே கடையில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து அதை நல்லா கத்தி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி மேலே உள்ள கருப்பெல்லாம் நல்லா கத்தியை வச்சு க்ளீன் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆட்டோட கால் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நமக்கு எந்த அளவுக்கு சூப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 5 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் இதில் மஞ்சத்தூள் போடல, ஏன்னா ஆட்டுக்கால் சுத்தம் பண்ணுறதுலே நான் நிறைய மஞ்சத்தூள் போட்டதுனால இதில் தனியாக மஞ்சத்தூள் போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை போட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு அதுக்கப்புறம் சிம்லேயே ஒரு 20 நிமிஷம் விட்டுறணும். அப்போ தான் ஆட்டுக்கால் நல்லா வெந்து வரும். இப்போது நல்லா விசிலாக இறங்கிச்சு. நான் வந்து நைட்டே செஞ்சு வச்சுட்டேன். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபிக்கு பதிலாக இதை குடித்தோன்னா நமக்கு இன்னும் அது வந்து அந்த ஆட்டுக்கால் சூப்போட சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். நைட்டு பூரா இருந்ததுனால இது சத்து எல்லாம் உள்ளே இறங்கி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். காலும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம சூப்பை குடிச்சிட்டு குழம்பு கூட வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஆட்டுக்கால் சூப் ரெடி. வேணும்னா எக்ஸ்ட்ரா மிளகு பொடி போட்டு நீங்கள் குடிக்கலாம். இதுவே மிளகு இருக்கிறதுனால டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆட்டுக்கால் சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.